ஹலோ, வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா, ஹார்டின் அப்படின்ற ஃபிலிம் தான். இது வந்து கிஷோர் குமார் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தில் வந்து சனந்த் இந்த பேட்டை படத்தில் வருவாங்க இல்லையா, இந்த இதுவா, அப்புறம் வந்து இந்த மகான் படத்தில் பாபி சிம்மா பையனெல்லாம் வருவார். இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்த சனந்த் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டராக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து பேரா வந்து மடோனா செபாஸ்டியனும் எம்ஐயான்றவங்களும் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. எம்ஐயா வந்துட்டு யாருன்னா எக்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசோடைய டாக்டரா. அண்ட் அவங்களும் வந்து இந்த படத்தில் ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க, 2 ஹீரோயின்ல ஒருத்தவங்கள. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து இவர் ஒரு ராஜஸ்தான்ல ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு சனந்த் வந்து. அந்த ஊருக்கு வந்து தமிழ்நாட்டுல இருந்து சுத்தி பார்க்க வந்து எம்ஐயா வராங்க. வந்த இடத்துல இவங்க ஹோட்டல்ல ஃபுட் சாப்பிட்டு அதன் மூலியமா இம்ப்ரெஸ் ஆகி அந்த சனந்தோட கேரக்டர் மூலியமா இம்ப்ரெஸ் ஆகி அவங்க வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. பட் இவர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. எதனாலனா ஆல்ரெடி வந்து இவருக்கு மடோனா செபாஸ்டியன் கூட ஒரு லவ் இருக்கு. அண்ட் அது வந்து பிரேக்கப்பும் ஆயிருக்கு. ஸோ அந்த பிரேக்கப்ல இருந்து இவர் சரியா மீண்டு வராதனால அந்த லவ்வுக்கு வேணாம்னு சொல்றாரு. பட் அதுக்கப்புறம் வந்து அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் மூவ் ஆன் ஆகி எம்ஐஆர்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அண்ட் அக்செப்ட் பண்ணி அவங்க வீட்டில் சொல்லி வீட்டில் வந்து மேரேஜ் வரைக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் ஆகி மேரேஜ் வரைக்கும் போகிற டைமில் அன்ஃபார்ச்சுனேட்லி இவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபட்டுடுது. அண்ட் அடிபட்டவுடனே அவர் லைஃப்ல நடந்த ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸ் அவர் மறந்துடுறாரு. அதில் தான் வந்து இவங்களோட அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் வரும். பட் அந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் மடோனா செபாஸ்டியனை தான் லவ் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் மெமரி வந்து அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுடுது 5 இயர்ஸ் பேக்லேயே. இவர் அந்த அடிபட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வெளியே வரப்போ பார்த்து இவருக்கு வந்து இந்த எம்ஐஆவே ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் லவ் மட்டும்தான் இவருக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ வந்து இவர் இப்போ இதெல்லாம் சொன்னால் இவர் வந்து பிரெயின் ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆகிடும். அப்புறம் வந்து அவருக்கு வந்து அதெல்லாம் ரெக்கவர் ஆகாமே போயிடும்னு சொல்லி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இப்போ அவங்கள தான் வந்து இப்போ லவ் பண்ணுற அந்த கட்டத்தில் தான் இருக்காரு. ஸோ அவங்ககிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் வந்து இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க எம்ஐயா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சனந்தை வந்து அங்கே மடோனா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. நான் அங்கே போயிட்டு அப்புறம் என்ன ஆகுது, திரும்ப அவங்க 2 பேர் லவ்வே வந்து ஒன்றா சேர்ந்துடுதா, இல்லை வந்து இவருக்கு பழசுலாம் ஞாபகம் வந்து எம்ஐயாவே கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்றது தான் படத்தோட மீதி கதை. ஸ்டோரியா வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அது ஆக்சுவலாக வந்து தீபாவளின்னு ஒரு ஜெயம் ரவி படம் இருக்கும் இல்லையா, பாவனா லவ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிசீஸ் இருக்கும், அதனால மறந்துடுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் அதில் வந்து ஹீரோயினுக்கு வரும், இதில் ஹீரோக்கு வர மாதிரி. பட் என்னன்னா வந்து இதில் கொஞ்சம் செகண்ட் லவ் அப்படிலாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. இப்போ அது சாதா தோசை மாதிரினா இது ஒரு முட்டை தோசை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டோரி எனக்கு பார்த்த உடனே இது இங்கேயும் நம்ம பார்த்துருக்கோமேனு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, தீபாவளி படத்தில் இந்த கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட வரும். பட் அதில் ஒரே லவ் தான், இதில் வந்து ஹீரோவுக்கு ஒரு செகண்ட் லவ் வர மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். கதை இன்ட்ரெஸ்டாக இருக்குது, 8 மார்க்ஸ் தரலாம். ஸ்க்ரீன் பிளேவுமே வந்து பெருசாக வந்து எப்படி சொல்கிறது, எங்கேயும் போரும் அடிக்கல. ஆனால் அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சுன்னா அதுவும் ஒரு இதுதான். ஏன்னா வந்து இது ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்ன்றதுனால வந்து முடிஞ்ச அளவு டேரக்டர் நல்லா எழுதியிருக்காரு. அண்ட் அதுக்கும் வந்து ஒரு 8 மார்க்ஸ் தரலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் சொல்லலாம். மியூசிக் வந்து ராஜேஷ் முருகேசன் பண்ணியிருக்காரு. பிரேமம் படத்தில் பண்ணார் இல்லைங்களா, அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. அண்ட் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. ராஜஸ்தானை சுற்றி காமிச்ச விதமாகட்டும் அண்ட் ஊட்டியில் வந்துட்டு அப்புறமும் சரி, 2 இடத்துலையுமே விஷுவலி இந்த படம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சனந்த் வந்து அந்த ஹீரோக்காக முழுசாக மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. பட் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஒரு 80 to 90% அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஒன்றுமே வந்து ஹீரோவாக பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம், ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாருன்றதுனால. அண்ட் இந்த படத்தில் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மடோனா அண்ட் சனந்தோட அந்த ஃபர்ஸ்ட் லவ் இருக்கு இல்லைங்களா, அது பிரேக்கப் ஆகிற ரீசன் வந்து நம்ம கொஞ்சம் சில்லியாக தெரியற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எமோஷ்னலி கனெக்ட் ஆகாதது கொஞ்சம் இது. இவங்க லவ் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கும், சனந்த்க்கும் எமாயாக்கும் நடக்குது. இதே மாதிரி அதையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருந்தா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். பட் ஓவராலாக இது ஒரு டீசெண்டான தியேட்டர்கள் வாட்ச் தான். லவ் படம் பிடிக்கிறவங்க, ரொமான்டிக் காமெடி பிடிக்கும், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பிடிக்கும்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த படத்தோட அந்த விஷுவல்ஸ்க்கும் சாங்ஸ்க்கும் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்க நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு 75 மார்க்ஸ் தரும். ஒரு ரீசெண்டான ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தான். தேங்க்ஸ், பாய்.